உன்னை யாரு இதெல்லாம் இங்க கொண்டு வர சொன்னது? முதல்ல வச்சுட்டு இங்க இருந்து போ. பாட்டில திறந்துட்டேன்னா அப்புறம் நான் நிதானத்துல இருக்க மாட்டேன். அந்த நேரத்துல இங்க யாரும் இருக்க கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? சார், உங்களை கூட பிறந்த அண்ணனா நினைச்சு ஒண்ணு கேக்குறேன், தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? அடடே, உனக்கு பேச கூட தெரியுமா? பேசு, நிறைய பேசு. சதா இப்படி குடிச்சிட்டு இருக்கீங்களே, அது கொஞ்சம் கொஞ்சமா உங்க உயிரை குடிச்சிட்டு இருக்க, அது உங்களுக்கு தெரியலீங்களா? தெரியுமே, தெரிஞ்சுதான் குடிக்கிறேன். என்ன உயிர் இருந்தா தானே போக. அதான் என்னைக்கும் என்ன விட்டுட்டு போயிடுச்சே. கஸ்தூரி, நான் ஒரு சாதாரண சோல்ஜரா தான் ஆர்மியில சேர்ந்தேன். என்னுடைய உழைப்பால முன்னேறி ஒரு மேஜர் ஆனேன். 2 போர்முனைகள்ல இந்த நாட்டுக்கு என் கடமையை செஞ்சேன். என்னுடைய சாகசத்தை வச்சு எனக்கு நிறைய மெடல்கள்லாம் கிடைச்சது. ரொம்ப பொறுப்பு சந்தோஷமா தான் இருந்தேன். என் மனைவி சிவகாமி ரொம்ப அழகா இருப்பா. நைஸ் ஸ்வீட் கேர்ள். என்னுடைய ஒரே மகன் பாபு 7 வயசு, 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தான். பிரில்லியன்ட் பாய். கஸ்தூரி, வேலை இல்லாத நேரத்துல நான் வீட்டுலதான் இருப்பேன். என் பொண்டாட்டி சேலையை பிடிச்சிட்டே சுத்திட்டு இருப்பேன். அதை பார்த்து என் பையன் என் வேட்டியை பிடிச்சிட்டே சுத்திட்டு இருப்பான். நாங்க அவ்வளவு அந்யோன்யமா இருந்தோம். எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. we were really happy, very happy. ஆண்டவருக்கே அந்த மகிழ்ச்சி கொடுக்கிற பொழுது போன வருஷம் தீபாவளி அன்னைக்கு ஏதோ ஒரு முக்கியமான வேலையா நான் வெளியே போக வேண்டியிருந்தது. தீபாவளி தான் தெரியுமே, ஊரெல்லாம் ஒரே வன வேடிக்கை. ஆனா நான் திரும்பி வந்த போது என் வீட்டை சுத்தி ஒரே கூட்டம். என் வீடு நெருப்பு பத்தி எரிஞ்சுக்கிட்டது. சிவகாமி, பாபு, பாத்தியா சுந்தரராஜா, இந்த பசங்க படுத்துற அட்டூழியத்தை? ஊர்ல விலைவாசி ஏறி போனதுக்கு இந்த மாதிரி பசங்க தான் காரணம்னு நினைக்கிறேன். வீட்டுல இருக்கிற 4 பசங்களே இந்த பாடு படுத்துறானுன்னா நாட்டை பத்தி நம்ம கேட்கவும். பொழுது பிடிச்சு பொழுது சாஞ்சா நான் பாக்குற காட்சி தான். ஒரு பாட்டில் விஸ்கில ஏற கிக்கு பசங்களை பார்த்த உடனே பட்டுன்னு இறங்கிடுதாமா. ஏன்பா சுந்தரராஜா, தாத்தா நினைச்சுக்காத. காலையில இருந்து இப்படியே குடிச்சுக்கிட்டே இருந்தேன்னா உடம்பு என்னத்துக்காகுதுப்பா? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பெரியவருக்கு ஏதோ ஆயிட்டதுன்னு தப்பா நினைக்க போறாங்க. இதெல்லாம் என் குடும்பத்தை வச்சுடா. நீ யார கேட்க? எங்க அப்பா பத்தி எப்படி சொல்ற? போற வழியா என்ன வீடான சண்டை கிடையாது. சுந்தரத்தோட கல்யாணம் பொது பிரச்சனை. இதுல சுயநலத்துக்கு இடம் இல்லாம என்ன செய்ய சொல்றீங்க? எல்லாருமா சேர்ந்து யோஜனை பண்ணி ஏகமரதான முடிவுப்பாங்க. இந்த விஷயத்துல நாங்க யாரும் ஒண்ணு சேர்றதா இல்ல. அப்படின்னா உங்க எல்லாருக்கும் தான் ஆபத்து. நீங்க தேர்ந்தெடுக்கிற பெண் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அடக்க ஒடுக்கமா, குனிஞ்ச தலை நிமிராம, அம்மா அப்பா இல்லாத பெண்ணா, கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரவனா இருக்கணும். அப்படி இல்ல சுந்தரமா பார்த்து ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து கல்யாணம் செஞ்சுட்டான்னா யோஜனை பண்ணிக்கங்க. நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. கொஞ்சம் கூட இறக்கமில்லாத புரூட்ஸ். அந்த பொண்ணு கஸ்தூரியே காட்டு மிராண்டித்தனமா வேலையை வரானுங்க. மதிப்பு மரியாதை தெரியாத மடையனுங்க. ஏன் இப்படி எரிமலை மாதிரி வெடிக்கிற? என்ன தாத்தா, இந்த மாதிரி சித்திரத்தை அனுபவிக்கிறதுக்கா அவளை மருமகள ஸ்தானத்துல உட்காந்து வச்சுங்க. அவ கழுத்துல தாலி ஏறதை விட கையில ஒரு ரைபிளை கொடுத்துக்கலாம். பவர் கம்ஸ் அவுட் ஆஃப் தி பேரல் ஆஃப் எ ரைபிள். எனக்கு வர ஆத்திரத்துல 2 பாட்டில ராவா போட்டுட்டு அந்த பையனை தூக்கி போட்டு மிதிக்கலாம் போல இருக்கு. மேஜர் சுந்தரராஜா, உன் முரட்டுத்தனத்தை இதுல காட்டிடாதப்பா. அவசரப்பட்ட காரியம் கெட்டு போயிடும். இந்த விஷயத்துல சாத்திகமாத்தான் போகணும். வைரத்தை வைரத்தாலதான் அறுக்கணும். இப்படி சொல்லி சொல்லியே அவனுக்கு இடம் கொடுத்துட்டீங்க நீங்க. இப்ப சொன்னீங்க பவர். அந்த பவர் தான் இவன்களை எல்லாம் அடக்கிறதுக்கு சரியான ஆயுதம். துப்பாக்கியை விட நிர்வாக பொறுப்புக்கு தான் அதிகமான சக்தி இருக்கு. அதனால சுந்தரத்துக்கிட்ட சொல்லி இந்த வீட்டு பொறுப்பை வேலுச்சாமிகிட்ட ஒப்படைக்க போறேன். வேலுச்சாமியா? மத்தவங்க சும்மா இருப்பாங்களா? சும்மா இருக்க மாட்டாங்களே, எனக்கு தெரியுமே. அதனாலதான் அவங்கிட்ட ஒப்படைக்க போறேன். என்ன தாத்தா சொல்றீங்க? மேஜரா, ஒருத்தன் கைக்கு நிர்வாக பொறுப்பு வர்றதை பார்த்து இன்னொரு சகிச்சுக்கிட்டு இருக்க மாட்டான். பொறாமையினால அவனுங்களுக்குள்ள அடிச்சு மண்டையை உடைச்சிடுவாங்க. கடைசியா அவனுங்க மூலியமாவே கஸ்தூரி கையில சாவி கொத்து வந்து சேர்ந்து இவதானேன்னு நினைச்சவங்க இவ்வளவான்னு பிரமிக்கணும். கஸ்தூரின்னா கிள்ளிக்கீரையா நினைச்ச பசங்களுக்கு அவ பேரை கேட்ட மாத்திரத்துல சிம்ம சொற்பனமா அலறணும். இதெல்லாம் நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. நடக்கும் பாரு.
கைவசம் ஐடியா வச்சிருக்கேன். இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நம்ம வீட்டை சோதனை போட வந்திருக்காங்க. வாங்க. கடவுளே, உயிருக்கே ஆபத்து வந்துருச்சு. நீங்க ஏன்டா பயப்படுறீங்க? மடியில கனம் இருந்தா தானே வழியில பயப்படணும். உங்க கைதான் சுத்தமாச்சே, ஏன்டா அலறீங்க? பாத்ரூம் கூட தோண்டி பாக்குறாங்க. செவுத்தெல்லாம் தட்டி பாக்குறாங்க. யார் வரும்? சுந்தரத்து. சுந்தரமையும் பார்க்கலாமா? வாங்க. கந்தசாமி, இந்த கணக்கெல்லாம் சுந்தரத்தோட வீட்டு வாடகை, எஸ்டேட் கணக்கு எல்லாம் இதுலதான் இருக்கு. இந்த நோட்ல சொந்த கணக்குன்னு போட்டிருக்க. அவனது வேற என்னது வேறன்னு நான் பாகுபாடு பாக்குறதே இல்ல. மிஸ்டர் வேல்சுவாமி, ஐயா, கேன் யூ அக்கவுண்ட் ஃபார் திஸ் மணி? எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்க. இந்த பணத்துக்கெல்லாம் உங்களால கணக்கு சொல்ல முடியுமான்னு கேக்குறேன். நான் எதுலயுமே கணக்கு பாக்குறது இல்ல, கேக்குறது இல்லைங்க. கணக்கு கேக்குறதுனால வீணா தகராறு தான் வரேங்க. இந்த பணத்தை எப்படி சம்பாதிச்சீங்கன்னு சொல்ல முடியுமா உங்களால? இந்த பணம் தான் சுந்தரத்தோட நிலத்துல நெல் வித்து பணங்க. பின்ன பேங்கினுடைய பாஸ்புக் உங்க பேர்ல இருக்கு. அதாவது வந்து மிஸ்டர் வேலுசாமியினுடைய அமௌண்ட் என்ன? 8 bundles 100s. எழுதி பாத்தீங்களா? எஸ். உங்ககிட்ட இருந்து எடுத்த பணம், பொருள் எல்லாம் இதுல எழுதியிருக்கு. நீங்க 2 பேரும் இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்க்கு வந்து இந்த பணம் உங்களுக்கு எப்படி கிடைச்சதுங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போலாம். படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. நீங்க சாட்சி கையெழுத்து போடுறீங்களா? சமத்துக்கு மன்னிக்கணும், நாங்க எங்க கடமையை தான் செய்யறோம். நாங்க வரோம். தேங்க்யூ மிஸ்டர் மேஜர். என்னடா 2 பேரும் இடி விழுந்து வைக்க போற மாதிரி இடிஞ்சு உட்கார்ந்துட்டீங்க? திருடுறதுலயும் ஒரு அளவு வேணும். ஆண்டவனுக்கே பொறுக்கல இவங்க பண்ண ஃப்ராடு. ஏன்டா வெந்த புள்ள டிஞ்சரை ஊத்துற? சுந்தரம் வந்தா என்ன நினைப்பானோ, நான் என்ன பதில் சொல்லுவேன்? அப்பா, நான் உங்க வீட்டு பிள்ளை. ஆமா, உங்க மாப்பிள்ளை. நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். அப்ப இனிமேலாவது எங்களுக்கு எந்த பொறுப்பு வேண்டாம். அப்பப்ப செலவுக்கு 10 5 கொடுத்தா போதும். இனிமே கஸ்தூரியே எல்லா நிர்வாகத்தையும் பார்க்கட்டும். என்னடா உளர்ற? ஆமாப்பா, சுந்தரத்தோட ஆஸ்திக்கு கஸ்தூரி தான் நிர்வாகம் பண்ண வேண்டியவ. எங்களை இன்கம் டாக்ஸ் ஆபத்துல இருந்து காப்பாத்தினா போதும். கஸ்தூரி, இங்கு நடந்த விஷயங்கள் எதுவுமே சுந்தரத்துக்கு தெரிய வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். கந்தசாமி out. வேலுசாமி out. இன்னும் 24 மணி நேரம் டைம் கொடுக்கறேன். அதுக்குள்ள இதுவரைக்கும் நீ வாங்கின பணத்துக்கெல்லாம் கணக்கு கொடுத்தாகணும். ஏய் கஸ்தூரி, இன்னொரு தடவை என் பேரை சொல்லி கூப்பிட்ட ஒரே அறை பல்லு 32 எகிரி போயிடும். ஜாக்கிரதை. இதோ பாருங்க, நீங்க என் பேரை சொல்லி கூப்பிடுங்க, அது எனக்கு பெருமை. இவங்க எல்லாம் கூப்பிட்டோம், அது அவங்க உரிமை. ஆஃப்டர் ஆல் இந்த பைய சமயக்காரன் கஸ்தூரி, நீ என் பேரை சொல்லி கூப்பிட இவ யாரு? நீ சொல்றது ரொம்ப கரெக்ட்மா. வாஸ்தவம் தான். இவ யாரு பேர் சொல்லி கூப்பிடுறது? ஹாய், போய் கணக்கெல்லாம் ரெடி பண்ணு. கஸ்தூரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சொல்லிட்டு போனேன், ஏன் திரும்ப திரும்ப கேக்குற? கேட்டதுல என்னங்க தப்பு? நீங்க வழிச்சுதானே சம்பாதிக்கிறீங்க, நோட் அடிக்கலையே. நீ யார் அதை கேட்கறதுக்கு? உங்க மனைவி. வீணா குழப்பத்தை உண்டாக்காத. குழப்பம் உண்டாக கூடாதுன்னு தாங்க கேக்குறேன். இப்படி கணக்கு இல்லாம செலவு பண்ணிட்டு போனா நாளைக்கு இன்கம் டாக்ஸ்காரங்க கணக்கு கேட்டா குறைஞ்சிருவாங்களே. என்னதான் இருந்தாலும் பீடர் செய்து ரொம்ப தப்பு. இதான் மேட்டர். அப்போ சரியோ, அவன் இந்த குடும்பத்துல ஒருத்தன், வேலைக்காரன் இல்ல. என்ன சொன்னீங்க? ஆமா, ஒரு தடவை நான் பாம்பே போயிருந்தப்போ எனக்கு பெரியம்மா வந்துருச்சு. என்ன செய்யறதுன்னே புரியல. அப்ப அந்த ஹோட்டல்ல பாயா இருந்த பீட்டர் தான் ராப்பகலா என் கூட இருந்து என்ன கவனிச்சுப்பான். அவன் கிறிஸ்டினா இருந்தோம், எனக்கு சீக்கிரம் குணமாகணுங்கிறதுக்காக தினம் மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வருவோம். அந்த நன்றியை மறக்காமத்தான் சொல்றேன், பீட்டரை என் கூட பிறக்காத தம்பியா தான் பாவிக்கிறேன். ஏங்க தப்பு கட்டு கட்டுறீங்க? எப்ப தம்பியா பாவிக்கணும், எப்ப வேலைக்காரனா நடத்தணும்னு சமயம் பார்க்கணும். கஸ்தூரி, கூட பிறந்த தங்கச்சி புருஷன், இத்தனைக்கு ஒன்னா படிச்ச ஃப்ரெண்டு அந்த பாபு கிட்ட ஆபீஸ்ல மச்சா முறையா கொண்டாடுறீங்க. கேஷியரா தானே? அது ஆபீஸ் விஷயம். Don't talk in the middle. இவ மட்டும் இந்த பெரிய வசதி 2 கொம்பா வளைச்சிருக்கு. கஸ்தூரி சொல்றதே 100க்கு 100 கரெக்ட். விஷயத்தை புட்டு புட்டு வச்சா மாப்பிள. இதான் நான் கேட்ட கணக்கு நாளைக்குள்ளேயே வந்தாகணும். இல்ல பீட்டர், ஏன் வீணா வம்ப வளர்த்துக்கிட்டு வாங்கின பணத்துக்கு கணக்கு கொடுத்துறேன். குடுத்துறேன்டா, குடுறேன்டா. ஒருத்தர் சொல்லி குடுக்கறவன் இந்த பீட்டர். நானா குடுத்துறேன். பீட்டர் பையல மீட்டர் போட விடாம செஞ்சிட்டீங்க. எங்க மேன் யூனிஃபார்ம்? உன் இஷ்டத்துக்கு வர இஷ்டத்துக்கு போற டிரைவரா லட்சணமா இல்லாம. இத பாரு, இது வரைக்கும் பெட்ரோலுக்குன்னு வாங்கின பணத்துக்கு எல்லாம் பில்லு வந்து சேரணும்.
போ. கஸ்தூரி, ரொம்ப சாமர்த்தியமா காரியத்தை முடிச்சிட்ட. ஓல்டு மேன், சும்மா தொடர்ந்து பேச எனக்கு பிடிக்காது. பேசாம ஒரு இடத்துல உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துங்க. சாரி தாத்தா, என்ன மன்னிச்சிடுங்க. பீட்டர், இனிமே மீட்டர் போட முடியாது. அவுட்.